கண்டிப்பா நீ ஒரு வீடு கட்டுறன்னா, வாஸ்து பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து பார்க்குறதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கா? வாஸ்துன்னா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பீரோவை எடுத்துமே தென்மேற்கு மூலையில் வச்சா அது ஒரு வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஆமை பொம்மை வாங்கி வைங்க, ஒரு மணி பிளான்ட் வளங்க, அங்கே வந்து வாஸ்து வந்து சரி செய்யப்பட்டு விடும். நம்மளுடைய கண்ணோட்டத்தில், நம்மளுடைய பார்வையில் இது எதுவுமே வாஸ்து அல்ல. நம்ம வாஸ்து பார்த்து பலனை சொல்கிறோமா, இல்லை அந்த வீடு என்ன நினைக்குதோ அதை நம்ம மூலியமா அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வாஸ்துபடி வீடு அமைந்தால் நிறைய செல்வம் சேரும். ஒருத்தருக்கு அதீத பொருளாதாரம் அப்படி இருக்குன்னா அவர் நோய் வாய்ப்படுவார், ஆயுள் குறைவு. இதெல்லாமே வாஸ்து தான். வாஸ்து என்பது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அவனுக்கு தொழில் அமையணும்னா அவனுக்கு ஈசானியம் சரியாக இருக்கணும். இப்போ பீரோவில் பணம் வருதா இல்லையான்றத முடிவு செய்வதே ஈசானியம் தான். இங்கே நீ தப்பு வச்சுக்கிட்டு தங்கத்திலே பீரோ செஞ்சு வச்சாலும் புண்ணியம் கிடையாது. தவறான இடத்துல வீடு கட்டிங்கன்னா அந்த தவறுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இது நல்ல வாஸ்துவின் உச்சக்கட்ட உண்மை தெரிந்த வாஸ்து நிபுணர்களுக்கு தெரியும். வாஸ்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அந்த நபரால் குடியிருக்க முடியாது. மீறி இருந்தாலும் அவர் மரணித்து விடுவார். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு வீடு கட்டணும்னாலே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு முதற்கட்ட விஷயம் என்ன அப்படின்னா வாஸ்து தாங்க. இந்த வாஸ்துவை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு வீடு நம்ம கட்டுறோம்னாலே, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீ ஒரு வீடு கட்டுறனா வாஸ்து பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து பார்க்குறதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. வாஸ்து வந்து இப்போது ஒரு விஷயத்த நம்ம வாஸ்துன்னா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பீரோவை எங்கே வைக்கிறது, பீரோவை எடுத்துமே தென்மேற்கு மூலையில் வச்சா அது ஒரு வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஆமை பொம்மை வாங்கி வைங்க, அங்கே வந்து வாஸ்து வந்து சரி செய்யப்பட்டு விடும். ஒரு மணி பிளான்ட் வளங்க, அது வந்து ஒரு வாஸ்துவை சரி செய்துவிடும் சொல்லுவாங்க. நம்மளுடைய கண்ணோட்டத்தில், நம்மளுடைய பார்வையில் இது எதுவுமே வாஸ்து அல்ல. வாஸ்து என்பது வேறு. நம்ம வந்து பீரோ எங்கே வைக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். எல்லார் வீட்டிலையுமே மேக்ஸிமம் ஒரு 100க்கு ஒரு 70% வீட்டில் தென்மேற்கு மூலையில் தான் பீரோ இருக்கும். ஆனால் பீரோவில் துட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்போது வாஸ்துனா என்ன, ஏன் வாஸ்து பார்க்கணும்? அப்போது வாஸ்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து இருந்ததா, இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து இருந்ததா, அப்போ வாழ்ந்த மக்கள்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சோன்னா இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய உண்மையான தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாஸ்து சில பேர் பொய்ன்னு சொல்லலாம், சில பேர் நம்பலாம், சில பேர் வந்து பாதி நம்பலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் கூட, நாம் தண்ணி குடிப்பதிலிருந்து தூங்குவது வரைக்கும் நம்மளை இயக்குவது வாஸ்து மட்டுமே என்பது தான் உண்மை. இப்போது நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், நார்த்தில் வந்து பானிபூரி விற்கிறவன் நாலேஜ் இல்லாதவன், நார்த் சைடு நார்த் இந்தியன்ஸ் சொல்லுவான், நம்ம தமிழ்னு சொல்லுவான். நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு டீசெண்டாக இருக்க மாட்டாங்க. நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடிய நம்ம தமிழர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன். இப்போ மகா கும்பமேளா நடக்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேர் இது வரைக்கும் வந்து போனதாக உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணுதுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அறிவிக்குது. 50 கோடி பேர் வந்து போன ஒரு மகா கும்பமேளாவில் திருவேணி சங்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும், நீங்கள் உங்களுடைய ஒரு கற்பனையில் ஒரு 50 கோடி பேர் ஒரு இடத்துல வந்து குளிச்சுட்டு போகிறோன்னா அந்த இடம் எவ்வளோ அசுத்தமாக இருக்கும், எப்படி நாசமாக இருக்கும். ஆனால் இதுக்கு மாறாக அந்த இடம் மிக தூய்மையாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அந்த இடம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரையை போய் பாருங்கள், நம்ம ராமேஸ்வரத்தை போய் பாருங்கள், குளிச்சுட்டு அங்கேயே துணியை விட்டு வந்துடுவான். இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வாஸ்துவில் அடங்கக்கூடிய உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வாஸ்து. சார் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இடம்னு ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் கும்பமேளாவை பற்றி பேசுகிறீங்க, இது என்ன சார் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும்.
ரெண்டாவது அகலமாக பார்க்கக்கூடாது, ஆழமாக பார்க்கணும். ஓகே. நீங்கள் எவ்வளோ அகலமாக பார்த்தீங்க அப்படின்றது பெருசு இல்லை, எவ்வளோ ஆழமாக ஒரு கருத்தை பார்த்தீங்கன்றது தான் விஷயம். அப்போது மகா கும்பமேளா நடக்கிற இடத்துல ஒரு 50 கோடி பேர் ஒரு இடத்துல வந்து குளிக்கிறாங்க. அந்த இடம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? ஏன் கோடிக்கரையில் போய் நம்பால் துணியை விடுறோம்? நார்த்தில் நாலேஜ் இல்லாதாலும் சொல்கிறோம். ஆனால் நார்த்தில் குவிந்த கூட்டங்கள் ஏன் அங்கே அசுத்தம் செய்யவில்லை? அந்த இடம் என்ன சொல்கிறது? இந்த இடம் என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒருத்தர் தண்ணியை தூக்கி தான் குடிப்பார். சிப் பண்ணி கொடுக்குறது ஒருத்தருக்கு பிடிக்காது. திடீர்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு, அங்கே சாப்பிட உட்கார்றாரு, அவரே அறியாமல் அவர் சிப் பண்ணி குடிக்கிறார். அந்த இடம் ஒருவருடைய கேரக்டரையே மாற்றிடும்னு சொல்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய இடம், பேசக்கூடிய இடம், பயணிக்கக்கூடிய இடம் உங்களை அறியாமலே உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. சூப்பர் சார். புரியுதுங்களா? நம்ம ஏன் இப்படி பண்ணுன்றது நம்மளுக்கே தெரியாது. அதை யாருன்னா சொல்லி நம்ம யோசிச்சாதான் நம்மளுக்கே புரியும். எப்பவுமே தண்ணியை தூக்கி குடிக்கிறவர் அவரை அறியாமலே சிப் பண்ணி குடிக்கிறாரு. அவரா சிப் பண்ணி குடிக்கிறன்னு கூட அவருக்கு தெரியல. ஏன்? அவர் அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் அவருடைய எண்ணங்களை என்ன திசை திருப்பி அவருடைய செயல்களை மாற்றுகிறது. இதுதான் வாஸ்து. கும்பமேளால குளிக்க போறவன் அனைவருமே துணியை விடணும்னு போல, அந்த நதியில் நீராடினால் போதும் என்ற ஒரு எண்ணத்துல போறான். அங்க போனவுடனே அந்த இடம் அவர்களை என்ன பண்ணிக்குது? டேக் ஓவர் பண்ணிக்குது. இப்போ ஒரு வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு போறோம். நம்ம வாஸ்து பார்த்து பலனை சொல்றோமா, இல்ல அந்த வீடு என்ன நினைக்குதோ அதை நம்ம மூலியமா அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அந்த வீடு என்ன நினைக்குதோ அது சொல்ல முயற்சி செய்யும், அதுக்கு ஒரு ஆளை தேடும். அதுதான் அந்த வாஸ்து நிபுணர். அவர் உள்ள வந்ததும் அந்த வீடு என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான குறையில அந்த வாஸ்து நிபுணர்கிட்ட சொல்லுவோம். அந்த வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவார்னா அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம். இதுதான் உண்மை. அப்போ ஒரு வாஸ்து என்பது எப்படி வேலை செய்யுது? மகா கும்பமேளாவில் ஒருத்தவங்க போனா துணியை விடலை, கோடியக்கரைக்கு போனா துணியை விடுறான். அப்போ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், கிழக்கிலிருந்து மேற்கே ஓடுதா நதி, இல்லை மேற்கிலிருந்து கிழக்கே நதி ஓடுதா, வடக்கிலிருந்து தெற்கே ஓடுதா, தெற்கிலிருந்து வடக்கே ஓடுதா, இந்த நதி எதை நோக்கி போகிறது என்பதை நாம் முதல்ல பார்க்கணும். அதற்கேற்ற மாதிரி அந்த நதியில் குளிக்கிறவனுடைய குணமும் செயல்களும் மாறும். அப்போ இவ்வளோ பெரிய நதி, இவ்வளோ 50 கோடி பேரையுமே ஒரு நதி ஒரே மாதிரியா வழி நடத்துது அப்படின்னா அப்போ அது வாஸ்துவா இல்லையா? அந்த இடம் 50 கோடி பேர்ல ஒரு 10 கோடி பேர் வந்து கேரக்டர் மாதிரி அந்த இடத்த அசுத்தம் செஞ்சா கூட நீங்க ஒத்துக்கலாம். இப்போ 50 கோடி பேர் குவிந்த இடத்துல 50 கோடி பேருமே அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு டீசெண்டாக போறாங்கன்னா அப்போ அந்த இடம்தான் அங்கே வழி நடத்துகிறது ஒரு மனிதனை என்பதை நீங்கள் தீர்மானித்தோம். அப்போ வாஸ்து என்பது உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேர் போகிறான் நம்ம ஆளுங்க எங்கன்னா ஒரு இடத்துல. இப்போ திருநள்ளாறு போய் பாருங்க, திருநள்ளாறில் அவ்வளோ துணியை போட்டு வச்சிருப்பான் நம்பால். மக்களுடைய மனநிலை என்னன்னா துணியை விட்டுட்டா நம்மளுடைய கர்மா போயிடுது அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். துணியை போட்டதுனால தான் அவன் கர்மாவே வரும். பஞ்சபூதம் என்பது இறைவன், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஒரு கோவிலில் யாகம் வளர்க்குறீங்க, அந்த யாகத்தீ வளரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? யாக குண்டத்து பக்கத்தில் நின்று சாமி கும்பிடுவோம் இல்லையா? நெருப்பு எப்படி கடவுளாக நாம் பார்க்கிறோமோ நீரும் கடவுளுக்கு சமமானவர் தான். பஞ்சபூதத்தில் நீரும் தானே. நெருப்பு கடவுள்னும் போது நீரில் மட்டும் எப்படி நீங்கள் எத்துமாயிட்டு உங்களுடைய துணியெல்லாம் விட்டுட்டு பாவம் போயிடும் நினைப்பீங்க? இது எல்லாமே நீங்கள் தூங்குவது முதல் ஒன்றும் இல்லை. நான் ஒரு வீடியோ ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன். ஒரு திருமண மண்டபத்தில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, அவருக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்த அனைத்து தம்பதியினருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்பதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த இடம் தான் இங்கே தீர்மானிக்குது. ஒரு இடம் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை தான் வெளிக்காட்டும், ஒரு இடம் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் வெளிக்கொண்டும். அப்போது ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா முதல்ல ஏன் வாஸ்து பார்க்க வேண்டும்? வாஸ்துன்னா என்ன? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வாஸ்துபடி வீடு அமைந்தால் நிறைய செல்வம் சேரும் அப்படின்னு. 2 விஷயம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான உடல்,
இது ரெண்டும் இருக்குது அப்படின்னா அவருக்கு பொருளாதாரம் எப்பவுமே பெரிய லெவலில் இருக்காது அப்படின்றது உண்மை. ஒருத்தருக்கு அதீத பொருளாதாரம் அப்படி இருக்குன்னா அவர் நோய்வாய்ப்படுவார், ஆயுள் குறைவு. இதெல்லாமே வாஸ்துல இருக்குது. இதெல்லாமே வாஸ்துல இருக்குது. ஒரு வாஸ்து என்பது சரியாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் அந்த எந்த நோக்கத்துக்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை போய் அடைந்து விடுவார். இதுக்கு உதாரணம் நம்ம கும்பமேளாவை ஏன் சொல்கிறோன்னா, ஒரு இடம்தான் ஒரு மனிதனை எப்படி அவன் நடந்துக்கணும் அப்படின்றத தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் தான். அந்த 50 கோடி பேரையும் ஒரு இடம் கரெக்டாக வழி நடத்துது அப்படின்னா அப்போ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு தான் அதற்கு காரணம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஆசைப்பட்டு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அப்போது அந்த வாங்கக்கூடிய கால் கிரவுண்டோ, அரை கிரவுண்டோ, ஒரு கிரவுண்டோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து அந்த இடத்தை தேர்வு செய்து அவங்க வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஜெயிச்சிடலாம். பசங்களுடைய திருமணம், படிப்பு, கல்வி, தொழில் எல்லாத்துலேயுமே அந்த இடம் என்ன பண்ணணும்னா ஜெயிக்க வச்சிடும். இவங்க இங்கே பண்ணுற தப்பு என்ன பண்ணுன்னா, பல வருஷத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை கொடுத்துடும் என்பது தான் வாஸ்து ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய உண்மைகள். ஓகே. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னா, நான் நிறைய வாஸ்து நிபுணர்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான பதில்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். பட் நீங்கள் சொன்ன இந்த வாஸ்து அப்படின்றது இடத்தை வச்சு உங்களை தீர்மானிக்கிறது வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான். ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க வாஸ்து இடத்தை வச்சு வாஸ்து நீங்கள் தீர்மானிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு கட்ட போகிறோம், ஸோ நான் அந்த வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்கணுமா, இல்லை அந்த இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்ல. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம். முதல்ல வீடு கட்டுவதற்கு எதை நாம் தேர்வு செய்யணும்? இடத்தை தேர்வு செய்வோம். தவறான இடத்தில் சரியான வீடு கட்டலாம், சரியான இடத்தில் தவறான வீடையும் கட்டலாம். ரெண்டுமே மக்கள் பண்ணுவாங்க. நல்ல சைட்டாக இருக்கும், பில்டிங்கை தப்பாக கட்டிடுவாங்க. தப்பான சைட்டாக இருக்கும், சரியான பில்டிங் கட்டியிருப்பாங்க. இதுக்கு என்ன சார் பலன்? இப்போ ஒரு இடம் தப்பு, தவறான ஒரு அமைப்பில் ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் சரியாக வீடு கட்டிட்டார். இப்போ உதாரணம் அப்படியே புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு வேலை வெட்டிக்கு போகாத ஒருத்தர், நல்லா ட்ரிங்க் பண்ணுற பையன், எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத பையன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த பையனுக்கு சரியான ஒரு பொண்ணை கொடுத்துட்டாங்க. சரியான பொறுப்பாக இருக்கிற ஒரு பொண்ணை அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தவறான இடத்தில் சரியான வீடை கட்டிட்டாங்க. ஓகே. தப்பான பையன்கிட்ட சரியான பொண்ணு கொடுத்துட்டாங்க. இப்போது பெண் கொடுத்தவர் என்ன பண்ணுவார்? பிரித்து கூட்டின்னு வந்துடுவாரா, இல்லை பையன் திருந்தணும்னு எதிர்பார்ப்பாரா? பையன் திருந்ததுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அவன் என்ன குடிப்பான், சீட்டாடுவான், வேலை வெட்டிக்கு போக மாட்டான். அவனுடைய இயற்கையான தன்மை அதுதான் வச்சுங்களேன். ஆனால் பொண்ணு குவாலிட்டியான பொண்ணு எதுவுமே தெரியாத கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? பொண்ணை பிரித்து கூட்டு அவ்வளோதான். அப்போது அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன பண்ணணும்? வெளியேறி விட வேண்டும். தவறான இடத்தில் சரியான வீடு கட்டுபவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடணும். சார் அப்போது இடம் தப்பு, ஆனால் வீடு கரெக்டு தானே சார் அப்படின்னா சகிப்புத்தன்மையோடு அந்த இடத்துல வாழ கற்றுக்கணும். வேறு வழியே கிடையாது. ஆனால் தவறான இடம் தவறான விஷயங்களை என்ன பண்ணும்? பிரதிபலித்து கொண்டே இருக்கும். தவறான தெருக்கூத்தில் போய் சரியான வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்று தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அங்கே நேரத்துமே பர்மிட் வச்சேன், மாறாது. ஓகே. கருங்காலி போட்டேன், மாறாது. தவறான ஒரு நபருக்கு சரியான பொண்ணை கொடுத்தால் என்ன பலனோ, தவறான இடத்தில் சரியான வீடு கட்டினாலும் அதே பலன் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ அந்த பையன் கூட இந்த பொண்ணு வாழறதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஏன்னா பையன் தவறான பையன், பொண்ணு சரியான பொண்ணு, ரெண்டும் சேர்த்துட்டிங்களே. அப்போ பையன் மாறுவதற்குண்டான வழி என்னவோ அதை செய்து பார்த்து, அதை முயற்சி செய்து பார்த்து தோல்வி தான். இந்த இடம் நல்ல இடமா மாற்றுறதுக்கு பூஜை செய்வாங்க, யாகம் பண்ணுவாங்க, மந்திரம் பண்ணுவாங்க, தாந்திரிகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேலை செய்யணுங்கிட்ட வாஸ்துவில் இது எதுவுமே வேலை செய்யும். ஓ ஓகே. எந்த பரிகாரங்களுமே வாஸ்துவில் சரி, அப்படி பரிகாரங்கள் வேலை செய்து நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யாருன்னா பரிகாரம் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட கிளைண்ட்டுக்கு இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருப்பாங்க. நான் என்கிட்ட இருக்க கிளைண்ட்டு பிரச்சனை இருக்க கிளைண்ட்டையும் நான் ரெஃபர் பண்ணுறேன். நம்ம ஒரு வீடியோ ஷூட் எடுத்துப்போம்.
அந்த அவங்க எதனா சொல்கிறாங்களே ஹோமம் பண்ணுறதையோ இல்லை யாகம் பண்ணுறதையோ தாந்திரிகம் பண்ணுறதையோ ஒரு ஷூட் சார் நிறைய பேர் என்னன்னா வாஸ்துனால இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்துனால வந்து வாஸ்து மீன் வச்சாலோ இல்லை வாஸ்து செடி வச்சாலோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆமி வச்சாலோ கூட வந்து இந்த இல்லைன்னா வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோ இருக்குல்ல இது வச்சாலோ கூட வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி அதை தான் நான் சொல்கிறேன். லைவாக வந்து உட்காந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து மணி பிளான்ட் வைக்கிறேன், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்களுடைய அட்ரஸை சொல்லி ஒரு மணி பிளான்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். அந்த மணி பிளான்ட் வச்சா என்ன மாறும்னு எக்ஸ்பிளைன் கொடுக்க சொல்லுங்கள். அந்த மணி பிளான்ட்டை வாங்குறவரையும் நம்ம வீடியோவில் காட்டுவோம், கொடுக்குறவரையும் காட்டுவோம். அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லிட்டோம், இந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக இந்த மணி பிளான்ட் வச்சா உங்களுக்கு பிரச்சனை மாறணும். அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 3 மாதம் 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமும் மறுபடியும் 2 பேரை வர வச்சு கொடுத்தவரையும் உட்கார வைப்போம், வாங்கினவரையும் உட்கார வைப்போம், வாங்கி வீட்டில் உட்கார வச்சுற பேட்டி எடுப்போம். மாறிச்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, மாறிச்சின்னு சொல்லிட்டாருன்னா அவங்க என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அதை நம்ம நஷ்டஈடாகவே கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஒரு 50 லட்சம் கொடுங்க, நீங்கள் மணி பிளான்ட்டை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா கொடுத்துடலாம். ஒரு 50 லட்சம் நம்ம கொடுத்துடலாம். இல்லை மாறலைங்க, மணி பிளான்ட் வச்சும் பிரச்சனை அதிகமாகிடுச்சு அப்படின்னா இத்தனை வருஷமாக மக்களை ஏமாத்தினதுக்காக அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட்டு ஒரு 1 கோடி 2 கோடி கேட்டால் கொடுப்பாங்களான்னு கேட்டு வந்து சூட்டில் உட்கார வைங்க. ஏன்னா ஈஸியாக நம்மளும் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை நம் மக்கள் செய்து கொண்டே இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தீரும். போய் மாடி மேலேருந்து குதிரை அவனுக்கு லாட்டரியில் யோகம் அடிக்கினா குச்சிருவான். மாடி மேலேருந்து குச்சா செத்துருன்னு கூட தெரியாதுங்க, மாடி மேலேருந்து குச்சிருவான். குச்சதுக்கப்புறம் தான் ஐயோ சாவ போகிறோமே நினைப்பான். அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நோக்கி மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்து என்பது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. வாஸ்துனா இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. நான் காதலர்கள்லாம் ஏன் பீச்சுக்கு போகணும்? காதலர்கள் அனைவருமே ஏன் பீச்சுக்கு போகணும்? நான் என்ன சொல்கிறேன், வாஸ்து என்பது ஒரு இடம்தான் ஒரு மனிதனுடைய கேரக்டரே மாற்றுது அப்படின்றேன். அவன் ஏன் பீச்சுக்கு போகணும்? ஏன் வீட்டிலேருந்தே காதலிக்கலாமே, ஃபோன்லேயே காதலிக்கலாமே, ஏன் மாடி மேலே டெரஸில் பேசலாமே, வேற எங்கன்னா இடத்துக்கு போகலாமே, ஏன் பீச்சுக்கு போகிறோம்? ஏன் காதலர்கள் பீச்சுக்கு போகிறோம்? ஏன் வயசானவன் கோயிலுக்கு போகிறான்? அந்த இடம் என்ன சொல்லுது? ஏன் இதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? ஏன் பீரோ வைக்கிறது, பீரோ மட்டும்தான் வாஸ்துவா? கிடையாது. பீரோவில் பணம் வரணும்னா அவனுக்கு தொழில் அமையணும். புரியுதுங்களா? அவனுக்கு தொழில் அமையணும்னா அவனுக்கு ஈசானியம் சரியாக இருக்கணும். இப்போ பீரோவில் பணம் வருதா இல்லையான்றத முடிவு செய்வதே ஈசானியம் தான். இங்கே நீ தப்பு வச்சுக்கிட்டு பீரோ தங்கத்திலே பீரோ செஞ்சு வச்சாலும் புண்ணியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ முதல் விஷயம் என்ன நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மனிதனுடைய கேரக்டரை தீர்மானிப்பது ஒரு இடம். ஒரு இடம்தான் ஒரு மனிதனுடைய இப்போ ஒன்றும் இல்லை, ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு இங்கே காரில் போகும்போது உங்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்கும். வீட்டுள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனநிலை வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே உங்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு, உள்வாங்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற கருத்து புரியும். நீங்கள் கோயிலில் உள்ளே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், தேட்டரில் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி ஒரு மனிதனுக்கு உணர்வுகளும் அவனுடைய ஃபீலிங்ஸும் இருக்காது. இடம்தான் ஒரு மனிதனை இயக்குகிறது என்பது தான் உண்மை. அந்த இடம் எப்படி இயக்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் அங்கே இருக்கிறது சரியாக தப்பான்னு தீர்மானித்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வேண்டியது தான் ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை. அதுக்காக தான் வாஸ்து பாருன்னு சொல்கிறோமே கண்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி இயங்காது. எல்லா இடத்துலையும் தென்மேற்கில் போய் பீரோ வச்சுட்டா அவன் கோடீஸ்வரனா ஆகிட மாட்டான் என்பது தான் உண்மை. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு தவறான இடத்துல சரியான வீடை கட்டினாலும் யூஸ் இல்லை, ஒரு சரியான இடத்துல வந்து தவறான வீட்டை கட்டினாலும் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து மணி கிடையாது, பாரம்பரிய சொத்து தான் இருக்குது, இடம் மட்டும் இருக்குது அந்த இடத்துல வந்து, ஆனால் தவறான இடமா இருக்குது. இப்போ நான் அங்கே போய் வீடு கட்டுறேன், ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? தவறான இடத்துல வீடு கட்டிங்கன்னா அந்த தவறுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்ல போனோன்னா, எந்த இடம் சரியாக 100% சரியாக இருக்கோ அந்த இடத்துல அந்த மனிதனால் வாழ முடியாது. வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மனிதன் வாழ முடியாது. மீறி வாழ்ந்தால் அந்த மனிதன் மரணித்து விடுவான். இதுதான் உண்மை. இதுவே பல பேருக்கு தெரியாது. எல்லாம் பர்ஃபெக்டாக வாஸ்து தான் நல்லா இருந்துடும் நினச்சிட்டு இருக்கான். சரியான வாஸ்து அமைந்து விட்டாலே உன்னுடைய கர்மா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த பூலோகத்துக்கு வந்த வேலை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். எல்லாமே சரியாக இருக்கணும் போது உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நீ கடனால் பாதிக்கப்படணும், நோயால் பாதிக்கப்படணும், காதலால் பாதிக்கப்படணும், தொழிலால் பாதிக்கப்படணும். ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டால் இந்த பிறவியில் நீங்கள் கர்மாவை அனுபவித்து வாழ வேண்டும் என்பது விதி. வாஸ்து அனைத்துமே கரெக்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு போது உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இறைவன் அமுச்சு விட்ருவார்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நல்ல வாஸ்துவின் உச்சக்கட்ட உண்மை தெரிந்த வாஸ்து நிபுணர்களுக்கு தெரியும். வாஸ்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் அந்த நபரால் குடியிருக்க முடியாது. மீறி இருந்தாலும் அவர் மரணித்து விடுவார். மைனூட்டாக ஒரு 10% தப்பு இருக்கும். இருந்தால் தான் அங்கே வாழவே முடியும். வாஸ்து மேஜராக தப்பு இருந்தால் அங்கே கூட்டம் கூட்டமாக குவியும் மக்கள் கூட்டம். இப்போ சரவணா ஸ்டோரை போய் பாருங்கள், ஜெயச்சந்திராவை போய் பாருங்கள், ஏன் அங்கெல்லாம் கூட்டம் குவியுது? எல்லாமே வாஸ்து தவறு. இப்போ வாஸ்து தப்பான இடத்த தேர்வு செய்து ஒரு கமர்ஷியல் ஏரியா கட்டும்போது அங்கே கூட்டம் குவியும். இப்போ இதை பார்க்குறவங்க, சார் அப்போ தப்பாக கட்டிட்டா நல்லா இருந்துடலாமா? கிடையாது. அப்போ தவறான இடத்துல வந்து பில்டிங் சரியாக கட்டணும். கமர்ஷியலுக்கு நீங்கள் கேட்குற கேள்வியை கரெக்டாக சொல்லலாம். தவறான இடத்தில் ஒரு பில்டிங் கட்டலாமா? கட்டுங்க. கமர்ஷியலுக்கு கட்டுங்க. ஓகே. கமர்ஷியலாக நீங்கள் என்ன செய்ய பண்ணீங்கன்னா கட்டுங்க. ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு அது உகந்தது அல்ல. அதுதான் உண்மை. இப்போ நம்ம வந்து அதுலேருந்து தவறான இடம் சொல்கிறோம்ல, அது தவறான இடம்ன்றதை நம்ம முதல்ல எப்படி கணிக்க முடியும்? ஆமாம், தவறான இடம்னா சில ரூல்ஸ் இருக்குது. தெருப்பார்வையில் இருக்கா, தெருக்குத்தில் இருக்கா, கட்டு இருக்கா, இடத்துடைய சைஸ் என்ன, எப்படி திரும்பி இருக்குது, எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்குது, இதெல்லாம் பார்க்க வேண்டிய கணக்குகள் இருக்குது. அதை வைத்து நம்ம ஈஸியாக இதை தவறு இது சரி என்று நம்ம கணிச்சிடலாம். அந்த தவறை வைத்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணவே கூடாதா, இல்லை இந்த துறைக்கு யூஸ் பண்ணலாமான்றதை நம்ம முடிவு எடுக்க முடியும். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.